எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல டைஜஷன் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்ட் இது உங்களுக்கு? பயாலஜி. ஓகே, இப்போ இந்த டைஜஷன் சொல்றப்போ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த ப்ராசஸ் தான் குறிக்குது. எங்க இது ஸ்டார்ட் ஆகும்? மவுத், ஸ்டொமக்னு நினைச்சிடக்கூடாது. டைஜஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது எங்க? மவுத்ல சலைவரி கிளான்ஸ் இருக்கும், அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து மவுத்ல இருந்து ஃபேரிங்ஸ், அப்புறம் ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ்க்கு அப்புறமா ஸ்டொமக். அப்போ ஸ்டொமக்கே பாருங்க இப்பதான் வருது. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் ரெக்டம், ஆனஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டு. இது மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்குமானா இல்லை. லிவர், பேன்க்ரியாஸ், இந்த ஆர்கன்ஸும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் மூலியமா சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which cell structure are responsible for digestion process in a cell? ஒரு செல்லில் டைஜஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு லாஸ்ட்லேருந்து வரலாம். நியூக்ளியஸுங்கிறது என்னது? பவர் சென்டர்னா பிரெயின் ஆஃப் த செல், இல்லைனா கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லுவாங்க? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? டைஜஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா லைசோசோம்ஸ். ஸோ லைசோசோம் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைஜஷன் ப்ராசஸ். சைட்டோபிளாசம்ங்கிறது என்னதுன்னா, நம்ம அந்த செல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை தான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சைட்டோபிளாசம் நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். During the process of digestion, the role of the small intestine is to dash. இப்போ அந்த டைஜஸ்டிவ் அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்ல, அதில் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்சார்ப்ஸ் நியூட்ரியன்ஸ். இது நியூட்ரியன்ட் அப்சார்ப் ஆகுமா அப்படின்னா ஆமாம் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர், ஆமாம் கரெக்டு. அடுத்து சிஸ்டமேட்டிக்கலி பிரேக்ஸ் த ஃபுட் டவுன். அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிள் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதும் இந்த ஸ்டெப்ல நடக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The pancreas help in the digestion process by dash. இப்போ நான் சொன்னேன்ல, pancreasum சரி லிவரும் சரி இன்வால்வ் ஆயிருக்கும்னு. அது வந்து சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணும். என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின். அதுக்கப்புறமா லிப்பேஸ், அப்புறம் அமிலேஸ். ஸோ இதெல்லாம் தான் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். யார் ரிலீஸ் பண்ணுறது? பேன்க்ரியாஸ் ரிலீஸ் பண்ணுறது. இதில் இந்த ட்ரிப்சினும் கைமோட்ரிப்சின் இருக்குல்ல, இது வந்து ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரோட்டீனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. அடுத்து லிப்பேஸ். லிப்பேஸ் எதுக்குன்னா ஃபேட்டை பிரேக் பண்ணுறதுக்கு. அமிலேஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. கார்போஹைட்ரேட்ஸ்னா ஸ்டார்ச்சை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பேன்க்ரியாஸ் ரிலீஸ் பண்ணுற வேரியஸ் என்சைம்ஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக்கிங் டவுன் ஆஃப் தீஸ் காம்பனன்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஐடியாவோட இப்போ இங்கே கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. ரிலீசிங் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் கரெக்டா? கரெக்டு. இது ரிலீசிங் பைல் ரிலீஸ் பண்ணுறது வந்து பேன்க்ரியாஸோட வேலை கிடையாது, லிவரோட வேலை. கன்வெர்ட்டிங் ஃபுட் இன்டு கைம், இதுவும் பேன்க்ரியாஸோட வேலை கிடையாது. ஸோ இப்போ இதோட என்ன ஆன்சர்? 1 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The lymphatics of the intestine become filled with fat globules after digestion, which give white color to the lymph. This lymph is known as dash. இப்போ நமக்கு எப்படி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு,
இதுக்கு சிமிலரான ஒரு சிஸ்டம் தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அதுல வந்து லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன், நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கிற அந்த லிம்ப்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபேட் குளோபுல்ஸால வந்து டைஜஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபில் ஆகி அது வந்து ஒயிட் கலர் அப்பியரன்ஸை கொடுக்கும். அது அந்த லிம்ஃப், அந்த பர்டிகுலர் லிம்ஃபோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர், இது வந்து டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். இதோட ஆன்சர் கைல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் த சைட் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ். நம்ம வந்து அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்ல, அதில் எந்த இடத்துல வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டொமக், லிவர். இப்போ இந்த ஸ்டொமக் தான் வந்து கிட்டத்தட்ட மிட் பார்ட். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். அதுக்கப்புறமா தான் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். லிவர் ரிலீஸ் பண்ணுற பைல் வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் இங்கே இந்த லிவர் வழியாக ஃபுட் பாசேஜே ஆகாது. ஸோ நீங்கள் காமன் சென்ஸ் பேஸ் பண்ணி இதை தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும். அப்போது இந்த மூணுல எது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஸ்டொமக் மிட் பார்ட் தானே. ஸோ அதுக்கப்புறமும் டைஜஷன் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ ஸ்டொமக் கிடையாது. ஸ்மாலா லார்ஜா அப்படின்னா ஸ்மால் தான். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இதோட கம்ப்ளீட் டைஜஷன் எங்கே நடக்கும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். நம்ம பார்த்தோம்ல அந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், அமிலேஸ், லிப்பேஸ், அந்த எல்லா என்சைம்ஸ், அப்புறம் பைல், இது எல்லாமே ஆக்ட் ஆகி இந்த கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கிற இடம் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following enzyme is secreted by gastric glands for protein digestion? சரி, இந்த gastric glands எங்க இருக்கும்? இந்த gastric glands வந்து ஸ்டொமக்ல இருக்கும். ஸ்டொமக்கோட வால்ஸ். இது என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலாக எதுக்காக? ப்ரோட்டீன் டைஜஷனுக்காக. இது என்ன ரிலீஸ் பண்ணி இப்போ நமக்கு இதோட ஆன்சர் தெரிய வேணாம். இதில் இருக்கிறத வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது இப்போ ஸ்டொமக் வால்ஸில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சலைவரி அமிலேஷ். சலைவா எங்கே இருக்கும்? நமக்கு மவுத்தில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ஸ்டொமக்கில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, பேர்லேயே இருக்கு பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது பேன்க்ரியாஸ் தான். நான் என்ன சொன்னேன்? ஸ்டொமக்கு. ஸோ எலிமினேட்டட். இப்போ நீங்கள் எதில் வந்து நிற்கிறீங்க? எய்தர் பெப்சின் ஆர் லிப்பேஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரோட்டீன் டைஜஷன். நம்ம லிப்பேஸ் எதுக்குன்னு பார்த்தோம்? ஃபேட் பிரேக்கேஜ்க்குன்னு பார்த்தோமா? இப்போ இதோட ஆன்சர் என்ன? பெப்சின். ஜஸ்ட் இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து ஸ்டொமக் வால்ஸ்ல இருக்கு அப்படின்னு இந்த ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சா போதும், உங்களால இந்த கொஸ்டினை ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து ப்ரோட்டீன் டைஜஷனுக்காக செக்ரீட் பண்றது எது? பெப்சின். So in the pepsin, this itself a protein. This is a protein in itself, and it helps in digesting protein. Okay va? Next question பார்க்கலாம். The removal of which of the following glands will have a major effect on the digestion of proteins in the body? இங்கே நமக்கு மேலே ஆப்ஷனில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த கிளான்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டா ப்ரோட்டீன் டைஜஷன் டிஃபிகல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், பேன்க்ரியாஸ். அடுத்து லிவர், பேன்க்ரியாஸ். அடுத்து சலைவரி கிளான்ஸ், பேன்க்ரியாஸ். அடுத்து பரோட்டிட் கிளாண்ட், லிவர். இது வந்து இதில் வந்து எது நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஷன் இருக்குல்ல, இந்த டிஸ்கஷன்ல இருந்து எங்களால் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். லிவர் நம்ம என்ன செக்ரீட் பண்ணணும்னு பார்த்தோம்? பைல் செக்ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். பட் அது எதுக்காகன்னு நம்ம பார்க்கல. அது வந்து எதுக்காகனா ஃபேட் டைஜஷனுக்காக.
இப்போ வந்து ப்ரோட்டீன் டைஜஷனை இம்பாக்ட் பண்ற 2 எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம்ல, என்ன என்சைம் அதை செக்ரீட் பண்ணுது, என்ன ப்ரோட்டீனை செக்ரீட் பண்ணுது, பெப்சின் அப்படிங்கிற ப்ரோட்டீனை செக்ரீட் பண்ணி ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா. அதே மாதிரி பேன்க்ரியாஸ் ட்ரிப்சின் கைமோ ட்ரிப்சின் பார்த்தோமா. ஸோ இதுதான் ஆன்சர். இதை நீங்க 2 கிளாண்டையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்கிறது வாய்ப்பில்லை. லிவர் நம்ம பார்த்தாச்சு, பைல் வந்து செக்ரீட் பண்ணும். அது என்ன இதுக்காக, ஃபேட் டைஜஷனுக்காக. சலைவரி கிளான்ஸ் வந்து அமிலேஸ், சலைவரி அமிலேஸ். அது எந்த டைஜஷனுக்கு, ஸ்டார்ச் இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் டைஜஷனுக்காக. ஓகேவா. சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Malfunctioning of which of the following organs will interrupt the digestion of proteins? நம்ம முன்னாடி 7th கொஸ்டின் பார்த்தோம்ல, சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, வேற ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. இப்போ மால் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த ப்ரோட்டீன் டைஜஷன் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா எந்த 2 ஆர்கன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேன்க்ரியாஸ், லிவர். லிவர் என்ன செக்ரீட் பண்ணும், பைல். எதுக்கு, ஃபேட் டைஜஷன். ஸோ ரிஜெக்டட். அடுத்து இங்கே லிவர் இருக்கா, ரிஜெக்ட் பண்ணிருங்க. அடுத்து நீங்க வாசிக்கணும்னே தேவையில்ல. அப்புறம் பாருங்க, ஸ்டொமக் இருக்கு, ஸ்டொமக் கால் பிளாடர். அடுத்தது பாருங்க, பேன்க்ரியாஸ் அண்ட் ஸ்டொமக். அப்ப எது ஆன்சர், ஆப்வியஸ்லி இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஒரே கொஸ்டின் தான் 2 ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எங்க இருக்கும், ஸ்டொமக் வால்ல இருக்குன்னு தானே பார்த்தோம். ஓகே, சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருந்திருக்காது. அடுத்த கொஸ்டின் போலாம். Which of the following acid helps in the digestion of food in stomach? ஸ்டொமக்ல செக்ரீட் ஆகிற ஆசிட் என்ன ஆசிட், அதுதான் கேள்வி. இது வந்து என்ன ஆசிட், HCl. அதோட pH என்ன, கிட்டத்தட்ட 3 தான் இருக்கும். அப்போ நம்ம ஸ்டொமக் வால் pH 3 டாலரேட் பண்ற அளவுக்கு ஆல்கலைனா இருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க, அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எந்த காம்பனன்ட்ல இருக்கும், வினிகர்னு சொல்றோம்ல, அது வந்து அசிட்டிக் ஆசிட். அடுத்து சிட்ரிக் ஆசிட் எந்த ஃப்ரூட்ல இருக்கும், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, லெமன், அதுல உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கும். டார்டாரிக் ஆசிட் எதுல இருக்கும், டாம்பரின், கிரேப்ஸ், அதுலலாம் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், டார்டாரிக் ஆசிட் இருக்கும். அதே மாதிரி மாலிக் ஆசிட் ஆப்பிள், டொமேட்டோஸ், அதுலலாம் இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் கொடுத்து அதில் என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஒரு பர்டிகுலர் ஆசிட் நேம் கொடுத்து இது கீழே கொடுத்துருக்கிற எந்த ஃப்ரூட்ல இல்லைன்னா வந்து எந்த காம்பனன்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Where does complete digestion of food take place in human body? இதுல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஷனே பண்ண தேவையில்ல. இது முன்னாடி நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். இந்த கம்ப்ளீட் டைஜஷன் எங்க நடக்கும், இந்த கொஸ்டினா, கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எங்க நடக்கும்னு பார்த்தோம்ல, அதே தான். கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் ஃபுட் எங்க நடக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இன்னைக்கே போயிட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.